ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இதை ட்ரெஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உமன்ஸ் டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்னுடைய 2 டாட்டர்ஸ்க்கு இதை கொடுத்தேன். இந்த ப்ளூ கலர், பர்பிள் கலர் எல்லாம் அந்த மேலே இருக்கிற ஒயிட்டில் பீட்ஸ் முத்து இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தேன்னு அவங்க எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சிஸ்டர் இன்லா அவங்க இங்கே கொளுத்தூர் விநாயகபுரத்தில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க கொடுத்தாங்க இதெல்லாம், இந்த ஃப்ரூட்ஸு, இந்த பூக்கள், இந்த ரோஜா பூ இதெல்லாம். அந்த பிளேட் பார்க்கவே அழகாக இருந்த ஒரு மயில் மாதிரி டிசைன் போட்டிருந்துச்சு. பாருங்கள் அந்த டிசைன். இந்த மாதிரி ஆப்பிள் அண்டு மாதுளம்பழம் இதெல்லாம் அந்த மஸ்குமெல்லாம் நம்ம வீட்டுது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குங்க இல்லையா, பிளாக் சென்னா, இதை வச்சுட்டு ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன். இதுக்கு வந்து இட்லி இதுக்கு மெயின் பண்ணியிருக்கேன். தோசை நான் ஊற்றலை. ஸோ இட்லி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வேலையாகிடும். தோசை ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம லஞ்சு வேறு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பாருங்கள், இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். கடலை அந்த சென்னா வந்து ஒரு 5 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு இறக்கும்போது தேங்காவையும் அந்த கடலையும் போட்டு அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடும். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா சுட சுட ஆவி பார்க்க நல்லா ரைஸ் எப்படி மல்லிப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சண்டே வந்து ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பகோடா மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக வீட்டில் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு அதை ஒரு பகோடா மாதிரி சுட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்காய், அந்த சின்ன வெங்காயம், தக்காளிலாம் போட்டு பருப்புலாம் வேக வச்சு ஒரு சாம்பாரும் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை இறக்கும்போது நம்ம ஒரு எப்பயும் போல் கடுகு, வெந்தயம் போட்டு இறக்கிட்டு அதை தாளிச்சிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு கொத்தமல்லியை போட்டு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.